சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி வாதாடிட்டு இருக்காங்க. என்னை எல்லாரும் திட்டம் போட்டு வசதி இல்லைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏமா நீ ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கியே, இது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கேட்கவும் வேறு வழி இல்லாமல் தான் சார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுக்கோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பற்றி நான் விசாரிச்சதில் அவங்க பணத்துக்காக மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம், மனுஷனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இங்கே நிற்கிறாங்களே மீனா, இவங்க கூட ஒரு சாதாரண வீட்டில் பூக்கட்டுற வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டுக்கு மனோஜ்க்கு தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் மனோஜ் இருந்துட்டு நான் படித்த படிப்புக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமா தான் இதோ கார் டிரைவர் முத்து இருக்கார், இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இவளை தான் மருமகளாகவும் இவரை என் பையனாகவும் ஒரு நாள் கூட மனோஜோட அம்மா ஏற்றுக்கினதே கிடையாது. வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு மனோஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இருந்த நிலைமையில் எனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் மனோஜை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணதில் எந்த தப்பும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.